தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற திரைப்படம் வீர தீர சூரன் 2. ஒரு வழியா இந்த படம் பல்வேறு போராட்டத்துக்கு பிறகு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அருண்குமார் இயக்கத்தில நடிகர் விக்ரம் நடிப்பில் வெளியாகின இந்த படத்தில் துஷ்ரா விஜயன், நடிகர் எஸ்.ஜே. சூர்யா, பிரித்திவி, மலையாளம் நடிகர் சுராஜ் என பல நட்சத்திர பட்டங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்கரு என்னன்னு பார்த்தா, ஒரு ஊர்ல பெரியவர் ரவி மற்றும் கண்ணன் இவங்க பெரியவர் ரவியாக பிரித்திவி நடிச்சிருக்காரு. கண்ணன்ற கதாபாத்திரத்தில் சுராஜ் நடிச்சிருக்காரு. ஒரு பெண் இவங்க வீட்டுக்கு வராங்க, என் புருஷனை காணோன்ட்டு. இவங்க அந்த பெண்ணை அடிச்சிடுறாங்க. அந்த பெண்ணும் காணாம போயிடுறா. அந்த பெண்ணோட கணவர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. எஸ்.ஏ. சூர்யா இந்த கேஸை எடுத்துட்டு இவங்க கண்ணனையும் ரவியும் பழி வாங்குறதுக்கு என்கவுண்டர் செய்வதற்காக திட்டமிடுறாரு. இதை தெரிஞ்சுட்டு எஸ்.ஏ. சூர்யாவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. பிறகு பெரியவர் காளி என்ற கதாபாத்திரத்தில் நடித்த விக்ரம்கிட்ட உதவி நாடுறாரு. விக்ரமும் இவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டாப்புல. அவர் மனைவியை சொல்ல போயும் உதவாதீங்கன்னு சொன்னாலும் கேட்காமல் பெரியவருக்கு உதவுறாரு. ஏன் இவர் பெரியவருக்கு உதவ வேண்டும்? பெரியவர் எதுக்கு காளியை நம்பி இந்த விஷயத்தில் இறங்கணும்? இப்படி பல்வேறு கேள்விகளுக்கு விடை தருவது தான் வீரதீர சூரன் படத்தோட கதையாக இருக்கிறது. ஒரே இரவில் நடக்கிற கதை என்பதனால திரைக்கதை ரொம்ப முக்கியம். படத்தின் திரைக்கதை பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. அது நல்ல விறுவிறுப்பாக என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காரு. அவ்வப்போது அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அங்கே லாஜிக்கல் மிஸ்டேக் இருந்தாலும் ஓவராலாக ஒரு நீட் கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த படம் இருக்குது. மேலும் இந்த படத்துக்கு ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் படத்துக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. 2025ஆம் ஆண்டில் நடிகர் விக்ரம்க்கு இது ஒரு கம்பேக் மூவியாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட திரைக்கதை, சண்டை காட்சிகளாக இருக்கட்டும் சரி, படத்தின் பாடல்களுக்கான பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எல்லாமே நல்லா பாசிட்டிவாகவே அமைஞ்சிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் இந்த படக்குழுவினரும் மேலும் இந்த படத்தின் இயக்குனர் எஸ்.யு. அருண்குமார்னே சொல்லலாம். மீண்டும் ஒரு விமர்சனத்தை உங்களை சந்திக்கிறேன். அதுடன் விடைபெறுகிறேன். உங்கள் ராஜா.